ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்பைஸ் பிளெண்ட். இன்றைக்கு வீட்டில் இருக்கிற பேசிக்கான இன்க்ரீடியன்ஸை வச்சு பனானா பிரெட் செய்ய போகிறேன். இந்த பிரெட் செய்கிறதுக்கும் நல்ல ஈஸி, அதோட நல்ல மொய்ஸ்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். பனானா பிரெட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லாட்டிக்கு டீயோட சாப்பிட்றதுக்கு நல்ல பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இந்த பிரெட்டை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். 2 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளவர், இதோட 3/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்க்குறேன். பேக்கிங் பவுடர் இல்லை, பேக்கிங் சோடா தான் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்ததாக பட்டர், சுகர் அதெல்லாம் பீட் பண்ணி எடுக்க போகிறேன். இதில் 1/2 கப் பட்டர் எடுத்துருக்கிறேன். பட்டரோட 1/2 கப் ஒயிட் சுகர், 1/2 கப் ப்ரௌன் சுகர் எடுக்கிறேன். ப்ரௌன் சுகர் ஏன் சேர்க்குறேன்டா, ப்ரெட்டை 2-3 நாளைக்கு வச்சாலும் ப்ரௌன் சுகர் சேர்க்க நல்ல ஈரத்தன்மையாக இருக்கும், மொய்ஸ்டாக இருக்கும். அதோட ப்ரெட்டு ஒரு நல்ல ப்ரௌன் கலரில் வரும். ப்ரௌன் சுகர் கிடைக்காட்டிக்கு அதுக்கு பதிலாக 1 கப் ஒயிட் சுகரே சேர்க்கலாம். இப்போ பட்டரோட சுகர் கொஞ்சம் மெல்ட் பண்ணி வந்துட்டுது. இன்னும் ஒருக்கா பீட் பண்ணி எடுக்கணும். பனானா ப்ரெட்டை 3-4 நாளைக்கு மேலே ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு சாப்பிடலாம். ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் இல்லாட்டிக்கு ஒரு பிளேட்டில் வச்சுட்டு பிளாஸ்டிக் ரேப்பால் ரேப் பண்ணி வச்சாலும் பழுதாகாமல் இருக்கும். டோட்டலாக 15 மினிட்ஸ் பீட் பண்ணியிருக்கிறேன். லைட்டாக இப்படி கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணினோன்னே இப்போ முட்டையை சேர்க்க போகிறேன். 2 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். ஒவ்வொன்றா பீட் பண்ணி எடுக்க போகிறேன். பிரெட் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முதலே ஃப்ரிட்ஜில் இருந்து முட்டையை எடுத்து வச்சுருக்கிறேன். ரூம் டெம்பரேச்சரில் முட்டை இருக்கணும். முட்டை சேர்த்தா பிறகு வாழைப்பழத்தை மேஷ் பண்ணி எடுக்க போகிறேன். பனானா பிரெட்டுக்கு வாழைப்பழம் நல்லா பழுத்திருக்கணும். நல்லா பழுத்த வாழைப்பழத்தில் இப்போ இதில் இருக்கிற மாதிரி நிறைய பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கும். அப்படியான பழத்தில் செய்தால் தான் பிரெட்டில் வாழைப்பழத்தின் முழு ஃப்ளேவரும் வரும். 1/2 கப் மேஷ் பனானா தேவை. அதுக்கு நான் இப்போ 4 மீடியம் சைஸ் பனானா எடுத்துருக்கிறேன். இதில் இருந்து 1/2 கப் மட்டும் எடுத்தால் காணும். வாழைப்பழத்தை வாங்கி வச்சா குயிக்காக பழுத்திடும். அப்படி பழுத்தது ஒருத்தருமே சாப்பிட மாட்டேன், வீணாக எறியணும். அப்படி எறியாமல் இப்படி பிரெட்டாக செய்து சாப்பிடலாம். இப்படி நல்லா பழுத்ததில் இப்படி செய்தால் தான் இந்த பிரெட்டும் நல்லா டேஸ்டாக இருக்கும். எப்போவுமே நான் பனானா பிரெட் செய்யக்க இதை விட வாழைப்பழ தோலெல்லாம் நல்லா கருத்து நிறைய பிளாக் ஸ்பாட்ஸ் வந்தோன்னே தான் செய்கிறேன். இந்த மாதிரி வாழைப்பழத்தை மேஷ் பண்ணி எடுத்தால் காணும். சின்ன சின்ன பீசஸ் இருந்தால் ஓகே. மாவில் ஆல்ரெடி பேக்கிங் சோடா, உப்பு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சினேன். அதில் அரைவாசியை இப்போ இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். மாவை சேர்த்தோன்னே கன நேரம் பீட் பண்ணக்கூடாது, லைட்டாக பீட் பண்ணால் காணும். அதோட இப்போ மேஷ் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழத்தில் இருந்து அரைவாசியை சேர்க்குறேன். கடைசியாக மிச்சமாக இருக்கிற மாவையும் வாழைப்பழத்தையும் சேர்த்து லைட்டாக பீட் பண்ணிவிட்டு வெனிலா எசன்ஸை சேர்க்க போகிறேன்.
இப்போ நான் இந்த லோஃப் பேனில் லைட்டாக கொஞ்சம் பட்டர் பூசிட்டு இதுக்கு அளவான பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கிறேன். இப்படி பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுட்டு பேக் பண்ணிக்க வந்து பிரெட் பேர்ன் பண்ணாமல் இருக்கும். அவனை 325 டிகிரிஸ் ஃபெரன்ஹைட்டில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் 1 ஹவருக்கு பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஒவ்வொருத்தட்ட அவனும் வந்து டெம்பரேச்சர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதால் வந்து இடையில ஒருக்கா செக் பண்ணி பார்த்து டூத்பிக்கை சென்டரில் வச்சு இப்படி எடுக்க ஒட்டுப்படாமல் வந்துச்சுதுன்னு சொன்னால் எடுக்கலாம். எனக்கு பேக் பண்ணி முடிய 1 ஹவர் எடுத்தது. இப்போ நான் கட் பண்ண போகிறேன். கட் பண்ணுறது முதல் கம்ப்ளீட்லியாக இதில் உள்ள சூடெல்லாம் போகும் வரைக்கும் ஆற விட்டுனேன். ஆற விட்டுட்டு தான் கட் பண்ணணும். சூட்டோட கட் பண்ணால் பிரெட் வந்து பீயும். அதால் கம்ப்ளீட்லியாக நல்லா எல்லாம் சூடெல்லாம் போன பிறகு தான் பிரெட்டை கட் பண்ணணும். நல்ல சாஃப்டாகவும் மொய்ஸ்டாகவும் வந்திருக்குது. நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.